மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று தலைமைக் கழகத்தில் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு சந்தித்தேன். இன்று என்னோடு ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குள்ளிருந்து பல நிர்வாகிகள் என்னோடு வந்திருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து தாய்க்கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைத்துக் கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளரா இருந்தீங்க. ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாராங்க சார். என்ன ஆச்சு இப்ப இங்க மாறதுக்கான என்ன காரணம் சார்? ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாரா? முன்னேற்ற கழகத்துடைய மாநில நீங்க எம்பி தான், ஆனா ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் தான் நீங்க நீடிச்சு வந்தீங்க. இப்ப திடீர்னு இங்க மாறி இருக்கீங்க, என்ன காரணம்? சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் தலைவி அம்மாவுடைய கனவான 100 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அம்மாவுடைய கனவை இன்றைக்கு அவருடைய தலைமையில் நாங்கள் சேர்ந்து தமிழகத்தில் அனைத்து செயல்பாடு என்ன பிரச்சனையா எல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்களா? இந்த மாதிரி அணி மாற போறேன்னு சொன்னீங்களா? அவருடைய முடிவு என்ன? ஓபிஎஸ் தனித்து விடப்படுகிறாரா? உங்களுடைய முடிவை சொன்னீங்களா சார்? மீண்டும் தொடர்ந்து ஓபிஎஸ் செயல்படுறீங்களா? முடிவு நீங்க இன்னும் தொடர்ந்து ஓபிஎஸ் செயல்படுறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு இது அதாவது எப்படின்னா தாய் கழகமா உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இணைஞ்சிட்டாரு. அவருடைய ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததா? ஓ பன்னீர்செல்வத்தோட ஏதாவது கருத்து வேறுபாடு? பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வருவது கிடையாது. எனக்கு சுயநலமான முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற தலைவர் உறுப்பினர். அந்த நான் மரியாதை நிறுத்தமாக நீங்க பொதுச் செயலாளரை சந்திச்சேன். இவ்வளவு நாளா ஏன் ஓபிஎஸ் செயல்பட்டீங்க?